எஸ்ஏசிக்கும் விஜய்க்குமான அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். எஸ்ஏசி ஒரு ரொம்ப கண்டிப்பான ஒரு தந்தையாக தான் இருந்திருக்கிறாரு. அது வந்து அவர் வளர்ந்த பிறகும், தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகும், நடிகரான பிறகும், பல படங்களை ஹிட் கொடுத்த பிறகும் கூட அது தொடர்ந்துச்சு அப்படின்னு சில பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பாட்லேயே அடிக்கக்கூடியவர் அப்படின்ற அளவுக்குலாம் கூட சில பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 20 வயசு 22 வயசு ஆன பையனை ஒரு அப்பா கை நீட்டி பொது இடங்களில் வைத்து அடிக்கும் போதோ கண்டிக்கும் போதோ அந்த இளைஞனின் மனநிலை எப்படி இருக்கும், அவன் எப்படிப்பட்ட என்ன சொல்கிறது மனச்சிக்கல் அல்லது மனநிலைக்கு அவன் போவான் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து விஜய் வாழ்க்கையில் எஸ்ஏசி பண்ண ஒரு குருவல்ட்டின்னு கூட சொல்லலாம். அதை அடித்தோ அது ஒரு பொதுவெளியில் வச்சு திட்டியோ ஒரு மகனை திருத்தணுன்னோ அல்லது கண்டிக்கணும்னோ ஒரு அவசியம் நிச்சயமாக இல்லை அப்படின்றத இன்றைக்கி எல்லாருமே ஒத்துக்கும். ஆனால் இது விஜய்க்கு நடந்திருக்கு தொடர்ந்து. அப்படிங்கும்போது இது இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்படிப்பட்ட காயங்கள் அவர் மனசில் டெஃபினட்டாக ஆழமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடியும். அதோட அவுட்புட்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே டைலூட் ஆகாது. லைஃப்பில் ஹியூமன் லைஃப்பில் ஒவ்வொரு இம்பேக்ட்டுக்கும் அதோட அவுட்புட் நிச்சயமாக உண்டு. ஒரு விஷயத்த ஒன்று செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே நீர்த்து போயிடாது. அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது வெளியே வரும். அப்படிப்பட்ட விஷயந்தான் விஜய் லைஃப்லேயும் நடந்ததா நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பான தந்தை கீழே வளர்ந்தவர் அவர் ஒரு பெரிய ஸ்டாரான பிறகு, அவர் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்ற நிலை வந்த பிறகு அவருடைய ரிவெஞ்ச் அவர் எடுத்திருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி கூட நம்ம சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கும் அவர் தந்தைக்குமான ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் விழுந்ததற்கு இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து எஸ்ஏசி கூட ஒரு நேர்முகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் மன்னிப்பு கூட கேட்டிருக்காரு. நான் செஞ்சது தப்பு தான், அதை நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருப்பார். அதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது விஜய் ஒரு அப்பாவி பாவம் மோசமான சூழ்நிலையில் அவர் வளர்ந்துட்டார், அவரை எல்லாரும் வந்து காயப்படுத்திட்டாங்க, அதனால தான் அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் வந்து ஒரு பர்சன் ஒரு ஹியூமன் வந்து புறக்காரணிகளால் அவருடைய வாழ்க்கையோ இல்லை ஒரு மனநலனோ ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுது அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பெட்டராக்கிக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அதை மொத்தமாக கொண்டு வந்து பொது சமூகத்தின் மீது இறக்கக்கூடாது. இப்போ அவர் செஞ்சிட்ருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்கள் மேலே இறக்கிட்டு இருக்காரு. அதாவது அவர் வந்து அரசியலுக்கு வந்தது தவறுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் செய்கின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பொது சமூகத்தில் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு எதிரானதாகவும் இருக்குது. அப்படின்றதுனால தான் இவ்வளோ விமர்சனங்களை வந்து விஜய் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்ததாக த்ரிஷா ஒரு வாழ்க்கையில் எப்படி வந்தார்ன்ற ஒரு